ரேஷன் கடைகளை நவீனமயமாக்கவும் முறைகேடுகளை தடுக்கவும் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்த ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளது. மேலும் இதற்காக 25,530 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பொருளாதார விவகாரங்களுக்கான ஒன்றிய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் நடைபெற்றது. இதில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்குள் உணவு தானியங்களை கொண்டு செல்வதற்கும் நியாய விலைக்கடை விற்பனையாளர்களின் லாப வரம்புக்கு தேவையான நிதி உதவி வழங்கவும் மற்றும் பொது விநியோக அமைப்பில் தொழில்நுட்பம் மூலம் நவீனமயமாக்கல் மற்றும் சீர்திருத்தங்களுக்கான ஸ்மார்ட் பிடிஎஸ் திட்டம் ஆகிய திட்டங்களை ஒருங்கிணைக்கும் சார்தாக் பிடிஎஸ் திட்டத்திற்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. 25,530 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டுடன் சார்தக் பிடிஎஸ் திட்டத்தை மார்ச் 2031 வரை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தொடர ஒன்றிய அமைச்சரவையில் முடிவெடுக்கப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், ரேஷனில் தகுதியற்றவர்களை நீக்கி சரியான பயனாளிகளை கண்டறிய ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும் என்று கூறினார். ரேஷன் கடைகளை நவீனமயமாக்கவும் முறைகேடுகளை தடுக்கவும் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்த ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளது. மேலும் இதற்காக 25,530 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பொருளாதார விவகாரங்களுக்கான ஒன்றிய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் நடைபெற்றது. இதில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்குள் உணவு தானியங்களை கொண்டு செல்வதற்கும் நியாய விலைக்கடை விற்பனையாளர்களின் லாப வரம்புக்கு தேவையான நிதி உதவி வழங்கவும் மற்றும் பொது விநியோக அமைப்பில் தொழில்நுட்பம் மூலம் நவீனமயமாக்கல் மற்றும் சீர்திருத்தங்களுக்கான ஸ்மார்ட் பிடிஎஸ் திட்டம் ஆகிய திட்டங்களை ஒருங்கிணைக்கும் சார்தாக் பிடிஎஸ் திட்டத்திற்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. 25,530 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டுடன் சார்தக் பிடிஎஸ் திட்டத்தை மார்ச் 2031 வரை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தொடர ஒன்றிய அமைச்சரவையில் முடிவெடுக்கப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், ரேஷனில் தகுதியற்றவர்களை நீக்கி சரியான பயனாளிகளை கண்டறிய ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும் என்று கூறினார்.